நாம் எல்லாரும் என்ன சொல்றோம், ஜாதியெல்லாம் ஒழிஞ்சு போச்சுன்னு. சட்ட புத்தகங்கள்ல கூட அப்படித்தான் இருக்கு. ஆனா நிஜத்துல நம்ம அன்றாட வாழ்க்கையில நிலைமை அப்படியா இருக்கா? வாங்க இத பத்தி கொஞ்சம் தோண்டி துருவி பார்க்கலாம். சரி, ஒரு சின்னதா ஆரம்பிக்கலாம். நம்ம சமூகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கல்யாணம் இல்லையா? அங்க எதுக்கு முதல் மரியாதை? சந்தேகமே இல்லாம சாதி. ஜாதகம், படிப்பு, வேலைன்னு எத்தனையோ இருந்தாலும் கடைசில பல குடும்பங்கள்ல தராச கீழே இழுக்கிறது இந்த ஒரு வார்த்தை தான். சரி, அடுத்தது நம்ம நாட்டோட தலையெழுத்தையே தீர்மானிக்கிற அரசியல். தேர்தல்ல ஓட்டு போட போறோம். அப்போ நம்ம மனசுல என்ன ஓடுது? மறுபடியும் அதேதான். நம்மாளு, நம்ம ஜாதிக்காரர். இந்த ஒரு கணைக்கு பல இடங்கள்ல வேலை செய்யுது. இதுதான் கள யதார்த்தம். ஓகே, வேலை விஷயத்துக்கு வருவோம். திறமைக்கு மட்டும்தான் இங்க மதிப்பா, இல்ல வேற சில விஷயங்களும் உள்ள நுழையுமா? சில இடங்கள்ல வெளிப்படையா, பல இடங்கள்ல மறைமுகமா. இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ ஜாதி உண்மையிலேயே போயிடுச்சா, இல்ல நாம தான் அதை விடாம புடிச்சிட்டு இருக்கோமா? யோசிக்க வேண்டிய விஷயம். எனக்கு தெரியும், இத பத்தி பேசுறதுக்கே பலருக்கும் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். ஆனா இந்த சங்கடமான விஷயத்த நம்ம பேசிதான் ஆகணும். அப்போதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால இது ரொம்ப அவசியமான ஒரு உரையாடு. சரி, நாம முதல்ல ஒரு பொதுவான தப்ப சரி பண்ணுவோம். அதாவது நாமளே நமக்கு சொல்லிக்கிற சில சௌகரியமான பதில்கள். தப்பு என் மேல இல்ல, சிஸ்டம் மேல அப்படின்னு சொல்றது ரொம்ப சுலபம் இல்லையா? அதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நாம எல்லாரும் சொல்ற ஒரு பொதுவான புகார் என்ன? இந்த அரசாங்கம் தான் ரிசர்வேஷன் அது இதுன்னு சொல்லி ஜாதிய உயிரோட வச்சிருக்கு அப்படின்னு. ஆனா நிஜம் அதுவா? இல்ல. அரசாங்கத்தோட கொள்கைகளை விட சமூகம், அதாவது நீங்களும் நானும் நம்மளோட அன்றாட பழக்க வழக்கங்கள் மூலமா தான் இதை இன்னும் உயிர்ப்போட வச்சிருக்கோம். எப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். யோசிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ள தேடும்போது மேட்ரிமோனி வெப்சைட்ல முதல் ஃபில்டரே ஜாதி தானே. வீட்ல பெரியவங்க நம்ம ஜாதி பையனாதான் இருக்கணும்னு சொல்றது. தேர்தல்ல நம்ம ஆளுன்னு ஒருத்தருக்கு ஓட்டு போடுறது. நம்ம குலதெய்வம்னு சொல்லி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறது. இது எல்லாமே நாம பண்றது தானே. இதுக்கு அரசாங்கத்தை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி, அடுத்ததா நம்ம நம்புற இன்னொரு பெரிய கட்டுக்கதை. படிப்பு வந்தா போதும் ஜாதி தானா ஒழிஞ்சிடும்னு. கேக்க நல்லாதான் இருக்கு, ஆனா நிஜம் அப்படியா இருக்கா? இங்கேதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. நல்லா படிச்சவங்க, பெரிய பெரிய ஐஐடி, ஐஐஎம்ல படிச்சவங்க, ஏன் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு வர்றவங்க கூட கல்யாணம்னு வரும்போது கரெக்டா அவங்க ஜாதிக்குள்ள தான் பண்றாங்க. ஏன்? ஏன்னா கல்வி நமக்கு ஒரு வேலையை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குது. ஆனா நம்ம காலங்காலமா கத்துக்கிட்ட தப்பான விஷயங்களை எப்படி மறக்கணும்னு, அதாவது அன்லோன் பண்ணணும்னு சொல்லி தர்றதில்ல. இது வரைக்கும் நாம வெளியில இருக்கிற காரணங்களை பத்தி பேசணும். இனிமேதான் அசல் விஷயத்துக்கே வரும். நமக்கு உள்ள, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற உளவியல் காரணங்கள். ஜாதி ஏன் இன்னும் போக மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஆணிவேர். ஜாதினா என்னன்னு கேட்டா அது ஒரு சித்தாந்தம், ஒரு நம்பிக்கைன்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கு மேல அது ஒரு ஃபியர் மேனேஜ்மெண்ட் அமைப்பு, அதாவது ஒரு ஃபியர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முழு படமும் உங்களுக்கு விளங்கிடும். அப்படி என்ன பயம்? ஒன்னு, நம்மளோட அந்தஸ்து போயிடுமோங்கிற பயம். ரெண்டாவது, நம்ம அடையாளம் அழிஞ்சிடுமோங்கிற பயம். மூணாவது, நம்ம கையை விட்டு கட்டுப்பாடு போயிடுமோங்கிற பயம். இந்த 3 பயம்தான் ஜாதிய நம்ம மனசுக்குள்ள ஒரு கயிறு மாதிரி இறுக்கமா கட்டி போட்டிருக்கு. இந்த பயம் எப்படி வெளிப்படுதுன்னு பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பொருளாதார ரீதியா கொஞ்சம் பின்தங்கிய ஒருத்தர் தன் அடையாளத்தை நிலைநாட்ட ஜாதி பெருமை பேசுறார். அதே நேரம் நல்ல வசதி படைச்ச ஒருத்தர் தன் அதிகாரத்தை காட்ட ஜாதி அகந்தைய வெளிப்படுத்துறார். ஆக பணம் வந்தாலும் அந்த அடிப்படை மனநிலை மட்டும் மாறவே இல்ல பாத்தீங்களா? சரி, இப்போ அரசியலுக்கு வருவோம். அரசியலுக்கும் ஜாதிக்கும் என்ன சம்பந்தம்? இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். அரசியல்வாதிங்க ஜாதிய உருவாக்கல. ஆனா ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற ஜாதி உணர்வை ரொம்ப திறமையா தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க, அத பணமாக்குறாங்க. அவங்களோட டெக்னிக்ஸ் என்னென்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள். முதல்ல ஜாதி அடிப்படையில ஓட்டு வங்கிகளை கச்சிதமா உருவாக்குறது. அப்புறம் ஒரு ஜாதிக்காரங்களுக்கு இன்னொரு ஜாதியை பத்தி பயத்தை உண்டு பண்றது. ஒரு தரப்ப நீங்க நிரந்தரமா பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னும், இன்னொரு தரப்ப நீங்க தான் நிரந்தரமா உயர்ந்தவங்க அப்படின்னும் நம்ப வைக்கிறது. இதுதான் அவங்க கருவிப்பெட்டி. ஒரு பக்கம் நாங்கள் ஒடுக்கப்படுகிறோன்னு ஒரு கதை, இன்னொரு பக்கம் எங்கள் உரிமைகள் பறிபோகிறதுன்னு ஒரு கதை. இந்த 2 கதையுமே சொல்லப்படுது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த 2 கதைகளையும் நம்புற 2 தரப்புமே கட்டுப்படுத்தப்படுறாங்க. இதுதான் அரசியல் விளையாட்டு. இவ்ளோ நேரம் நாம பிரச்சனைகளை பத்தியே பேசிட்டோம். சரி, இதுக்கு தீர்வு தான் என்ன?
இந்த தீர்வு சமூக வலைதளங்கள்ல ஹேஷ்டேக் போடுறல இல்ல, அது நம்ம ஒவ்வொருத்தரோட வீட்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு பெரிய புரட்சி. சரி, நாம என்ன செய்யலாம்? இதோ சில யதார்த்தமான படிகள். முதல்ல, எங்க ஜாதி பெருமைன்னு பேசுறதே நிறுத்தணும். 2வது, கலப்பு திருமணங்களையும் மற்ற ஜாதி நண்பர்களையும் ரொம்ப இயல்பா சகஜமா ஏத்துக்கணும். 3வது, வீட்ல சொல்ற பழமையான விதிகளை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அடுத்ததா, அரசாங்கத்தோட கொள்கைகளை நம்ம தனிப்பட்ட அடையாளத்தோட முடிச்சு போடாம அது ஒரு சமூக நீதியா பார்க்கணும். கடைசியா, தகுதிய மட்டும் பார்க்காம அதோட சமத்துவத்தையும் சேர்த்து பார்க்கணும். இந்த ஸ்லைட்ல சொல்றதுதான் இந்த முழு பேச்சோட சாராம்சம். உண்மையான புரட்சி ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ வராது. அது உங்க வீட்ல, உங்க சாப்பாட்டு மேசையில, உங்க குடும்பத்தோட நீங்க பேசுற பேச்சுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இது ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஜாதி உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கலாம், உண்மைதான். ஆனா அந்த அடையாளம் மட்டுமே நீங்கன்னு ஆகிடுச்சுன்னா நீங்க உண்மையிலே சுதந்திரமான ஒரு மனுஷனா இருக்கவே முடியாது. இறுதியா ஒரே ஒரு கேள்வி: ஜாதி ஏன் இன்னும் உயிரோடு இருக்கு? ஏன்னா அது நமக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு சௌகரியத்தை, ஒரு பாதுகாப்பை கொடுக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். நாம எப்போ அந்த போலி சௌகரியத்தை தூக்கி எறிய தயாராகிறோமோ அன்னைக்குதான் ஜாதியை ஒழிக்கிற முதல் படியை நம்ம எடுத்து வைப்போம். நீங்க தயாரா?